புதுச்சேரி முதலமைச்சர் வீடு உள்ளிட்ட 8 இடங்களில் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீடு கிளாஸ்பேட்டையில் உள்ளது. அவர் வீடுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. அப்போது போலீசார் மற்றும் மோப்ப நாயகர் உதவியுடன் முதலமைச்சர் வீடு உள்ளிட்ட பகுதிகளை முழுமையாக ஆய்வு செய்தனர். அது மட்டுமல்லாமல் இன்று காலையே புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள புரமணத் ஹோட்டல், ஈஸ்வரன் கோயில் தெருவில் உள்ள பெர்பண்டல் ஹோட்டல் மற்றும் காந்தி வீதியில் உள்ள செண்பகா ஹோட்டல், இந்திரா காந்தி சிக்னல் அருகே உள்ள காரை உணவகம், புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் 2 தனியார் ஹோட்டலுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. காவல்துறை தகவல் தெரிவிக்கப்பட்ட தொடர்ந்து இன்று முழுமையாக 8 இடங்களில் சோதனை செய்யப்பட்டது. அதே போல பாத்தீங்கன்னா 8 இடங்களிலும் புரளி என்பது தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், துணைநிலை ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட தீயணைப்பு நிலையம் உள்ளிட்ட பகுதியில் வெடிகுண்டு விடுக்கப்பட்டது. அங்கேயும் சோதனை செய்து பார்த்தபோது அங்கேயும் புரளி என தெரிய வந்தது. இது இமெயில் மூலமாக மட்டுமே இந்த தகவல் வெளியிடப்படுகிறது. அது சைபர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அது சமயம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இருந்தாலும் அவர்கள் எங்கிருந்து அந்த மெயில் அனுப்புகின்றனர் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதாவது டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு இது சம்பந்தமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் உதவியோடு இது எங்கிருந்து வருகிறது, இந்த மெயில் எங்கிருந்து வருகிறது ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று புதுச்சேரி தலைமை காவல் நிலையம் அறிவித்திருக்காங்க. இருந்தாலும் புதுச்சேரியில ஒரே நாளில் 8 இடங்களில் வெடிகுண்டு விரட்டல் விடுத்து புதுச்சேரியில பரபரப்பு ஏற்படுத்துவது பானு. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.